CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB பொருளியல் பாடத்திற்கான மாடல் டெஸ்ட் சீரியஸிற்கான வீடியோவாகும். இது யூனிட் 6 பார்ட் நம்பர் 3. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதற்குரிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் நமது சேனலின் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் மிக குறைந்த கட்டணம் கட்டினாலே போதும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இதில் காணப்படும் வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தேர்வை உடனடியாக ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து உங்கள் விடைகளை உடனடியாக எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பவும். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி, ஏற்கனவே யூனிட் 6 50 வினாக்கள் வெளியாகியுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 51வது கேள்வியை தான் இதில் பார்க்குறோம். பொருளாதார வளர்ச்சி நேரடியாக சேமிப்பு விகிதம் மற்றும் மூலதனத்தின் உற்பத்தியினை சார்ந்துள்ளது என்பது டேஷ். பொருளாதார வளர்ச்சி நேரடியாக சேமிப்பு விகிதம் மற்றும் மூலதனத்தின் உற்பத்தியினை சார்ந்துள்ளது என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆடம் ஸ்மித் கோட்பாடு, ஹாரோல்ட் டோமர் மாதிரி, டேவிட் ரிகார்டோ கோட்பாடு, ஏதுமில்லை. 52வது கேள்வி, பிக் புஷ் கோட்பாடு டேஷால் உருவாக்கப்பட்டது. பிக் புஷ் கோட்பாடு டேஷால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வால் அரோஸ்டோ, ஜோசப் சும்பீட்டர், கார்ல் மார்க்ஸ், பால் ரோசன்ஸ்டைன். 53வது கேள்வி, தாஸ் கேபிட்டல் டேஷ் என்ற அறிஞர் எழுதியுள்ளார். தாஸ் கேபிட்டல் டேஷ் என்ற அறிஞர் எழுதியுள்ளார். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சும்பீட்டர், ரிகார்டோ, கார்ல் மார்க்ஸ், ரோசன்ஸ்டைன். 54வது கேள்வி, பிக் புஷ் தியரி வெளியிட்ட ஆண்டு டேஷ். பிக் புஷ் தியரி வெளியிட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1952, 1953, 1942, 1943. 55வது கேள்வி, சும்பீட்டரின் கோட்பாடு டேஷ். சும்பீட்டரின் கோட்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: புதுமை உந்துதல் வளர்ச்சி, வர்க்க போராட்டம், பிக் புஷ் தியரி, வளர்ச்சி நிலைகள். 56வது கேள்வி, கண்ணுக்கு தெரியாத கரம் என்ற கோட்பாடு டேஷின் கோட்பாடு ஆகும். கண்ணுக்கு தெரியாத கரம் என்ற கோட்பாடு டேஷின் கோட்பாடு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ரிகார்டோவின், கார்ல் மார்க்ஸின், சும்பீட்டரின், ஆடம் ஸ்மித்தின். 57வது கேள்வி, வளர்ச்சி தடைகளை சமாளிக்க பெரிய அளவிலான முதலீடுகள் தேவை என்று டேஷ் கூறுகிறது. வளர்ச்சி தடைகளை சமாளிக்க பெரிய அளவிலான முதலீடுகள் தேவை என்று டேஷ் கூறுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பிக் புஷ் தியரி, ஆடம் ஸ்மித் கோட்பாடு,
காரல் மார்க்ஸ் கோட்பாடு ஏதுமில்லை. 58வது கேள்வி. உற்பத்தியை சிறப்பு பணிகளாக பிரிப்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது என்றவர் டேஷ். உற்பத்தியை சிறப்பு பணிகளாக பிரிப்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது என்றவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காரல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், சும்பீட்டர், எவருமில்லை. 59வது கேள்வி. டேஷ் உடைய கோட்பாடு தனி நபர்கள் சுயநலத்திற்காக செயல்படும்போது அவர்கள் சமூக செல்வத்திற்கு பங்களிக்கிறார்கள் என்று கூறுகிறது. டேஷ் உடைய கோட்பாடு தனிநபர்கள் சுயநலத்திற்காக செயல்படும்போது அவர்கள் சமூக செல்வத்திற்கு பங்களிக்கிறார்கள் என்று கூறுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆடம் ஸ்மித், சும்பீட்டர், காரல் மார்க்ஸ், யாருமில்லை. 60வது கேள்வி. தொழில் முனைவை புத்தாக்கத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயக்கியாக எடுத்து காட்டுவது டேஷ். தொழில் முனைவை புத்தாக்கத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய இயக்கியாக எடுத்து காட்டுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காரல் மார்க்ஸ் கோட்பாடு, ஆடம் ஸ்மித் கோட்பாடு, சும்பீட்டர் கோட்பாடு, பெரு உந்துதல் கோட்பாடு. 61வது கேள்வி. ரோஸ்டோவின் பொருளாதார வளர்ச்சி நிலைகளில் முயற்சிக்கான இயக்கி என்று கூறப்பட்ட காலம் டேஷ். ரோஸ்டோவின் பொருளாதார வளர்ச்சி நிலைகளில் முயற்சிக்கான இயக்கி என்று கூறப்பட்ட காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1700களுக்கு முன்னர், அடுத்து 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, அடுத்து 1800களின் பிற்பகுதி, அடுத்த ஆப்ஷன் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. 62வது கேள்வி. ரோஸ்டோவின் பொருளாதார வளர்ச்சி நிலைகளில் பாரம்பரிய சமூகம் என்று கூறப்பட்ட காலம் டேஷ். ரோஸ்டோவின் பொருளாதார வளர்ச்சி நிலைகளில் பாரம்பரிய சமூகம் என்று கூறப்பட்ட காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1800களுக்கு முன்னர், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 1700களுக்கு முன்னர், 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. 63வது கேள்வி. வால்ட் ரோஸ்டோவின் படைப்பு டேஷ். வால்ட் ரோஸ்டோவின் படைப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழில் முனைவின் பங்கு, புதுமையின் பங்கு, வர்க்க போராட்டம், பொருளாதார வளர்ச்சி நிலைகள். 64வது கேள்வி. உற்பத்தி சாதனங்களை சொந்தமாக வைத்திருப்பவர்கள். உற்பத்தி சாதனங்களை சொந்தமாக வைத்திருப்பவர்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலாளிகள், பாட்டாளிகள், வியாபாரிகள், முதலாளி மற்றும் பாட்டாளி. 65வது கேள்வி. முதலாளிகள் லாபத்தை மறுமுதலீடு செய்வதால் ஏற்படுவது டேஷ். முதலாளிகள் லாபத்தை மறுமுதலீடு செய்வதால் ஏற்படுவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மூலதனம், மூலதன திரட்சி, உற்பத்தி குறைபாடு, எதுவுமில்லை. 66வது கேள்வி. வரலாற்று பொருள் முதல் வாதம் டேஷ் உடையது. வரலாற்று பொருள் முதல் வாதம் டேஷ் உடையது. அதாவது வரலாற்று பொருள் முதல் வாதம் என்பது யாருடையது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரிகார்டோ, சும்பீட்டர், ஸ்மித், மார்க்ஸ். 67வது கேள்வி. டேஷ் சந்தைகளை சீர்குலைக்கும் புதுமைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். டேஷ் சந்தைகளை சீர்குலைக்கும் புதுமைகளை அறிமுகப்படுத்துகிறார்கள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், வியாபாரிகள், எவருமில்லை. 68வது கேள்வி. பொருளாதார மாற்றத்தின் முகவர்கள் எனப்படுபவர்.
பொருளாதார மாற்றத்தின் முகவர்கள் எனப்படுபவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தொழிலாளர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர், எவருமில்லை. 69வது கேள்வி. ரோஸ்டோவின் கோட்பாடு வளர்ச்சியின் ஒரு டேஷ் முன்னேற்றத்தை முன்வைக்கிறது. ரோஸ்டோவின் கோட்பாடு வளர்ச்சியின் ஒரு டேஷ் முன்னேற்றத்தை முன்வைக்கிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நேர்மாறு, நேர்கோட்டு, எதிர்மாறு, சமநிலை. 70வது கேள்விக்கு வந்திருக்கோம். அதிக வெகுஜன நுகர்வு காலம் டேஷ். அதிக வெகுஜன நுகர்வு காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1800களுக்கு முன்னர், 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, 1700களுக்கு முன்னர், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. 71வது கேள்வி. டேக் ஆப் காலம் டேஷ். டேக் ஆப் காலம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1700களுக்கு முன்னர், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 1800களின் முற்பகுதி முதல் நடுப்பகுதி, 1800களுக்கு முன்னர். 72வது கேள்வி. தொன்மை பொருளியல் அறிஞர்களில் ஒருவர். தொன்மை பொருளியல் அறிஞர்களில் ஒருவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆடம் ஸ்மித், சும்பீட்டர், காரல் மார்க்ஸ், எவருமில்லை. 73வது கேள்வி. பொருளாதார வளர்ச்சியின் செவ்வியல் கோட்பாடுகளை கூறியவர் டேஷ். பொருளாதார வளர்ச்சியின் செவ்வியல் கோட்பாடுகளை கூறியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சும்பீட்டர், காரல் மார்க்ஸ், ரோஸ்டோ, டேவிட் ரிகார்டோ. 74வது கேள்வி. ரோஸ்டோ கோட்பாட்டின்படி நாடுகள் கடக்க வேண்டிய கட்டங்களின் எண்ணிக்கை டேஷ். ரோஸ்டோ கோட்பாட்டின்படி நாடுகள் கடக்க வேண்டிய கட்டங்களின் எண்ணிக்கை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 4, 3, 5, 2. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி யூனிட் 6னுடைய 75வது கேள்வி. டேஷில் அமெரிக்காவில் வெகுஜன உற்பத்தி நுட்பங்களின் எழுச்சி ஏற்பட்டது. டேஷில் அமெரிக்காவில் வெகுஜன உற்பத்தி நுட்பங்களின் எழுச்சி ஏற்பட்டது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில். நீங்கள் அனைவரும் இதற்கான விடைகளை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். என்னுடைய விடைகளை உடனே நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்பி உங்கள் விடைகளையும் அதற்கான PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதி மதிப்பெண்கள் எடுக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் நமது சேனல் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதலாம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.